ஓம். நமது வாத்தியார் எப்படி பேசுவார்? அந்தந்த ஊர் அந்தந்த பாஷை. ஏன் மெட்ராஸ் பாஷையில் அழகாக பேசுவார். என்ன நைனா அப்படின்னு பாப்பமா. திரௌபதி. பரந்தாமா பரந்தாமா வணக்கம். ஒரு குறிப்பிட்ட நாட்களாக எனக்கு சரியாக தூக்கமே வரலப்பா. அந்த மாதிரி வர்றதே இல்லையே. என் பின்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பது போல தெரிகிறது. நீதான் என்னை காக்க வேண்டும். இது யார் சொன்னது? திரௌபதி. கிருஷ்ணன் என்ன சொன்னார்? சும்மா இருப்பானா? அவன் கிருஷ்ணன் இல்லையா? போட்டான், ஒரு சுத்தல் சுற்றி விட்டான். அப்படியா? உனக்கு எது வந்தாலும் நீ இந்த வாசுதேவனை கூப்பிடாத. நீ மகாதேவனாயிருக்கும் சாட்சாத் பரமசிவனை நாட வேண்டும். அப்படி வாசுதேவனுக்கு என்ன தெரியும்? மகாதேவனாகிய ஈசனை நீ நாடு, அவர் உனக்கு நல்வழி செய்வார். வாசுதேவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்கின்றார். திரௌபதி அப்படியே கெஞ்சிண்டு, பரந்தாமா, ஏய் பரந்தாமா பரந்தாமா, நீ அப்படி சொல்லலாமா? நீ அப்படி சொல்லலாமா? சொல்லாத சொல்லாத. கிருஷ்ணர் என்ன சொல்றாருமா? போய் வரேன் திரௌபதி. உடனே சொல்லிட்டு கிளம்பிட்டார். பார்ப்போம் லீலைகள், இருடிகள் பாரதம். 2 நாள் கழித்து இந்த சகுனி வரப்போகிறான் என்று சகாதேவன் மண்டையை அப்படியே உடைச்சுக்கிறான். உடையுது, மண்டை உடையுது, குடையுது, வருவான் வருவான் வருவான். நன்றாக யோசித்து பார்த்த பிறகும் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் சகாதேவன் அப்படியே குழம்பி 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 அப்படியே திணறான். இதன் பின் என்ன நடந்தது? 2 நாட்களும் சென்று விட்டது. சகுனியும் வந்து விட்டான். தேரை என்ன செஞ்சான்? ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டு நடந்து வருவது போல சகுனி நடிக்கிறான். உடனே நமது சகாதேவன் என்ன சொல்றான்? மாமா மாமா, நீங்கள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள், இளைச்சும் இருக்கீர்கள். என்ன செய்வது சகாதேவா? 2 நாளா எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. உபயோகமான அதுக்கு ஒரு உபாயம், ஒரு வழியை நீ சொல்ல. ஒரு விரதம் இருக்கிறேன், நீ சொல்லுவேங்கிற ஒரு ஆசைப்படுறேன் என்றேன். ஒரு விரதமாக இருக்கேன், என்ன சொல்லு சகாதேவா. நீ பெரியவர்களை கேட்டு பார்த்தியா? இங்கே பாருங்க, வில் அடிக்கிறான் பாருங்க. சகாதேவனுக்கு தெரிந்த பெரியவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா ஒருவன். இதை சகுனி கிருஷ்ணரை கேட்டு பார்த்தாயா என்று கேட்காமல் கேட்குறான். பெரியவர்களை கேட்டு பார்த்தாயா? எவ்வளவு டெக்னிக் பாருங்க. சகாதேவன் என்ன சொல்றான்? கேட்ட பெரியவர்கள் யாரும் இதுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படியா? சரி, நீ பீஷ்மரையே கேட்டு விட வேண்டியதானே. எப்படி விளையாடுறான் பாருங்க. இதுதான் சகுனி விளையாட்டு. சகாதேவன் என்ன தெரியுமா சொல்றான்? மாமா, தாத்தாவிடம் போய் இதையா நான் கேட்கறது? காந்தார மன்னர் நீங்கள் கேட்கலாமே. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகா பராக்கிரமம் இருந்த காந்தார்வ மன்னர் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. கிழங்க கிட்ட போய் கிழங்க இருக்க இதுகிட்ட மட்டும் ஒரு ரகசியம் கிடைச்சிட்டாக்க யாரிடத்திலும் போய் அது சேராது. சகுனி எப்படிப்பட்டவன்? அவனே ஒரு வயதானவன். அவன் இப்படி மற்றவளை பார்த்து எப்படி சொல்றான்? கிழான் என்று சொல்கிறான். சகுனி அதுவும் நாம் போய் நின்னா என்ன பீஷ்மர் சொல்லவே மாட்டார். ஆக நீ போய், நீ உத்தம, நீ உனக்கு சொல்லுவார், நீ போ. இப்படி சகாதேவனை கிண்டி விட்டு சீண்டி விட்டு புறப்பட்டான் அந்த சகுனி. சகாதேவன் இதுவும் ஒரு நல்ல பாடம்தான், இதுவும் ஒரு நல்ல உபாயம்தான். இப்படியே சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரை போய் பார்க்குறான். பீஷ்மரும் சகாதேவனும் இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சகாதேவா, வா தாத்தா, நமஸ்காரம். பீஷ்மர் உண்மை பேசுபவன் நீயே. பீஷ்மரே, நீர் உண்மை பேசுபவர். உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும். ஆகவே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று ஆரம்பத்திலே ஆசீர்வாதம் செய்தார். பீஷ்மர் சகாதேவனை பற்றி ஆசீர்வாதம்.
சகாதேவனுக்கு டபுள் ப்ரமோஷன். சகாதேவன் தாத்தா, முக்கிய விஷயமா வந்திருக்கேன், சொல்லுப்பா, தயங்காமல் சொல்லு. நீங்கள் தங்க கையாலேயே நீங்களே இறக்கணும். பீஷ்ம தாத்தா, உங்களுடைய கையாலேயே நீங்கள் இறக்கணுமே. கௌரவ படைகள் ஜெயிக்க வேண்டுமே. இதற்கு உபாயம் நீங்களே சொல்ல வேண்டும். அப்படியே கொஞ்சம் சடனாக பார்த்தார் பீஷ்மாச்சாரியார். அடிசக்க போடு, எதிரி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பண்பாடு உள்ளவனையாச்சே. நான் இன்று வரை இந்த ரகசியத்தை சொல்லாமல் வச்சிருக்கேன். ஆனால் உன்னை கொடுத்தாவது எதிரி வாழணும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதுனால உனக்கு மட்டும் சொல்கிறேன்டாங்க. வா. பினாக சூத்திர யஜ்யம். பீஷ்மரின் குரு யார்? பரசுராமர். பீஷ்மருடைய பிரதான குரு யார் என்றால் பரசுராமர். பரசுராமர் ஒரு அற்புதமான கலையை பீஷ்மாச்சாரியாருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது மிக மிக ரகசியம். அதுதான் பினாக சூத்திர யஜ்யம். இந்த ரகசிய கலை, அந்த யஜ்யத்தை நைஷ்டிக பிரம்மச்சாரியாலும் நித்திய பிரம்ம ஆச்சாரியத்தாலும் தான் செய்ய முடியும். அந்த யஜ்யத்தை செய்வதற்கு பலவிதமான ஆகூதி பொருட்கள் தேவை. இப்பொழுது நாம் கொஞ்சம் இந்த இடத்துல கவனமாக பார்க்க வேண்டும். நான் இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே செய்கின்ற ஹோமங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிறோம். அதில் என்ன நடக்கின்றது? அதில் போடாததெல்லாம் போட்டு சவுக்க குச்சி, அந்த குச்சி, இந்த கட்டை, இப்படி இந்த இடத்தில் நாம் இருடிகள் பாரதத்தில் உள்ளதை நமக்கு இந்த காலத்தில் சேர்த்துக்கொள்வோம். ஹோமம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான குச்சி ஹோமகுண்டத்திலே போடுகின்றார்கள். போதாக்குறைக்கு காகிதத்தெல்லாம் அள்ளி குண்டத்திலே போட்டு விடுகிறார்கள். இது ஏன் என்று கேட்டால், நெய் தான் ஆகுதி, நெருப்பு தான் அக்னி பகவான். அதில் சவுக்கு வைத்தால் என்ன, பேப்பர் வச்சா என்ன, எல்லாம் எரிதானே போகுது. ஆக உங்கள் இதையா உங்களுக்கு சொல்லித் தருகிறது? அப்படிப்பட்ட காலத்திலே, அந்த காலத்திலே சமுத்தி குச்சிகளை பொறுக்கி வந்து ஹோமம் செய்தார்கள். அவர்கள் என்ன முட்டாளா? சவுக்கு கட்டையை ஹோமத்தில் விடுவது பெரும் பாவம், பெரும் தவறு. அதற்கு எல்லாம் கொடும் சாபம் உண்டு. எதற்கு ஆள்குச்சி, அரசங்குச்சி என்று பால் விருட்சங்களை வைத்தார்கள். இதை போன்ற சமித்துகளை எல்லாம் வைத்தது எதற்கு ஹோமம் செஞ்சார்கள்? நாயுருவி வேர்களை வைத்து எதற்காக ஹோமம் செய்தார்கள்? இதை போல ஹோமத்தை முறையாக செய்யாமல் அறையும் குறையுமாக இன்று பல இடங்களிலே செய்கிறார்கள், செய்து வைக்கின்றார்கள். கஷ்டமும் படுகிறார்கள். செய்ய சொல்கின்றவரும் கஷ்டப்படுவார், செய்தவரும் கஷ்டப்படுவார். சில பேர்கள் நான் மாதம் கணபதி ஹோமம் செய்கிறோம்ப்பா, ஆனால் கணபதி அனுக்கிரகம் செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்வார்கள். நீங்கள் கேட்டு பார்த்திருப்பீர்கள். சவுக்க கட்டையில் ஹோமம் செய்தால் கணபதி எப்படி அனுக்கிரகம் செய்வார்? பெரும்பாலும் இப்படி ஹோமம் செய்கிறவர்கள் சமித்துகளை பற்றி கவலைப்படாமல் கண்டதையும் போட்டுத்தான் ஹோமம் செய்கின்றார்கள். பணத்தை மாத்திரமே குறிக்கோளாக வச்சு இப்படி செய்கின்றார்கள். இன்னும் சில பேர்கள் புளியங்கட்டையை வைத்து ஹோமம் செய்கின்றார்கள். இது மிக மிக பாவம், தவறு. புளியங்கட்டையை வைத்து ஹோமம் செய்தால் அதை நடத்துகின்ற ஹோமகர்த்தாவிற்கு ஆஸ்துமா என்கின்ற கொடும் வியாதி வரும். புளியங்கட்டை நல்லா நின்று எரியும். சுறுசுறுப்பாக எடுத்து ஹோமத்திலே விடுகின்றார்கள். இந்த மாதிரி ஹோமம் செய்வதை விட சும்மாவே இருக்கலாமே கண்ணா பின்னா ஒன்று ஹோமம் செய்வதை விட கடவுளுக்கு பாலபிஷேகம் செய்துவிட்டு போங்களேன். சமித்திகளை வைத்துத்தான் ஹோமம் செய்ய வேண்டும் என்று முறையான சமித்திகளை விற்கின்றவர்களும் இன்றும் இருக்கின்றார்கள். தேடிப்பிடியுங்கள். பெரிய பெரிய மடங்களில் கூட இன்று சவுக்கு கட்டையைத்தான் அதிகமாக ஹோமத்தில் பயன்படுத்துகின்றார்கள். இதுதான் கலிகாலத்தின் சாபம். ஆனால் அது பெரும் தவறு. மடத்தில் இருக்கின்ற மடாதிபதிகளும் அவர்களிடமும் கூட சொன்னேன், இதை போல சவுக்கு கட்டை, புளியங்கட்டை, மரக்கட்டை வைத்து ஹோமம் செய்யக்கூடாது என்று. அதற்கு அவர்கள், நாங்கள் என்ன செய்யறது, இந்த புளிய மரங்கள் தான் எளிதாக கிடைக்குது, அதுக்கு அடியேன் சரி, இனி சமித்திகள் மரங்களையாவது மடத்தில் வளருங்கள். உங்கள் பின்னால் வருகின்றவர்களுக்கு, உங்கள் காலத்திற்கு பின்னால் வருகின்றவர்களுக்கு அது ஹோமம் செய்ய பயன்படும் என்றேன். ஆகவே ஹோமத்தில் பல விதமான ரகசியங்கள் உண்டு என்று நமது வாத்தியார் இந்த இடத்தில் சொன்னதை திரும்பி பார்ப்போம். பித்ருஹோமம் அதோடு மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் அவர்களை பொருட்டு ஹோமம் செய்வார்கள். அதை மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். தேவதா பிரதியை விட, தேவர்களை மகிழ்ப்பதை விட மிக மிக ஜாக்கிரதையாக
பித்ரு பிரீத்தியில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் விடுகின்ற நெய் உண்மையாகவே பசு நெய்யாகத்தான் இருக்க வேண்டும். அக்மார்க் முத்திரை குத்திய நெய் எல்லாம் பசுனை என்று எண்ணிவிட்டு ஏமாந்து விடக்கூடாது. பசுனை மாறினால் நமது நிலை மிகவும் மோசமாகிவிடும். ஆகவே சுத்தமான பசுனையிலே ஹோமங்கள் செய்யுங்கள். வளர்க்க வேண்டும், ஹோமத்தை பார்க்க வேண்டும், ஹோமத்தை செய்ய வேண்டும். ஹோமத்தில் போட வேண்டிய அற்புதமான சமத்திகளை குறித்து கொள்ளுங்கள். மூலிகைகள், சமூலங்கள், ரோம விருட்சம், ஜோதி விருட்சம், சாகின், குறிஞ்சான், வேல், பால் விருட்சம் என்று ஏராளமான விசேஷமான விருட்சங்கள் இருக்கு. பால் விருட்சம் வேப்பிலை பழ விருட்சம். வேப்ப மரம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி பால் விடும். பிறகு ரொம்ப காலம் கழித்து அந்த பால் இனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மரத்தின் பட்டைகளை எடுத்து ஹோமத்திற்கு பயன்படுத்தணும். ரோமன் சுருங்கான் விருட்சத்தை பற்றி பார்ப்போமா? இந்த மரமானது அதனுடைய சக்தி என்ன? மனிதனை பார்த்தவுடன் பூமிக்குள் சென்று மறைந்துவிடும். அதற்கு நிலம்புரண்டின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாடை பட்டால் போதும் நாம் கண்ணெதிரே சொர்றன் பூமிக்குள் சென்று விடும். அப்புறம் அது இருந்த இடம் தெரியாது. எப்படி மண்ணிற்குள் போர் போடுகின்றது என்று யாருக்குமே தெரியாது. அதுபோல நிலம்புரண்டி என்று ஒரு மரமானது வேறானது இருக்கின்றது. அது நம்மை விட்டு வெகு வேகமாக பூமியில் மறைந்துவிடும். இப்படி சாயா குடல் விரட்டி மனிதனை பார்த்தவுடன் அப்படியே அந்த பூச்செடி மாத்திரம் அப்படி தனியாக அப்படி சைன்னு சுற்றும். நாம் தூரமாக சென்றால்தான் அது சுழல்வது நிற்கும். பூனை வணங்கி இந்த செடியை பார்த்தவுடன் பூனை விழுந்து வணங்கும். இன்றும் நடக்கின்றது. யானை வணங்கி இந்த வேரை எடுத்து காட்டினால் யானை உடனே வணக்கம் செலுத்தும். இந்த வேரை இப்போது வாங்கி கொடுத்தால் என்ன செய்வார்கள்? ஊரில் இருக்கும் யானைகள் எல்லாம் ஒரு வழியே பண்ணிட்டு போடுவாங்க. இப்படி போன்ற அற்புதமான அபூர்வமான மூலிகைகள் கொல்லிமலை, சுதரகிரி மலை போன்ற மலைகளிலும் இன்றும் கிடைக்கின்றன. அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. இவ்வாறான பல ஹோம ரகசியங்களை குரு பரசுராமரானவர் பீஷ்மாச்சாரியாருக்கு சொல்லித் தருகின்றார். பரசுராமர் இதை போன்ற மூலிகளை கொண்டு பினாக சூத்திர யஜ்யத்தை செய்து முறையோடு நெய் ஆகுதி செய்தால் உனக்கு சிவன் காட்சி கொடுப்பார். சிவன் காட்சி கொடுத்தால் தான் உன்னுடைய யாகம் பூரணம் பெற்றது என்று தெரிஞ்சுக்கணும். சிவன் காட்சி கொடுக்கவில்லை என்றால் அந்த யாகம் வீணாக போய்விடும். உடனே உன் வாளை உருவி உன் தலையை சீவிக்கொள்ள வேண்டும். ஹோமம் முடிவில் சிவன் காட்சி கொடுக்கும் பொழுது பினாகமணி என்கின்ற ஒரு மணியை கொடுப்பார். அந்த மணி அணிந்து யார் போருக்கு போனாலும் அவனுக்கு வெற்றியோ வெற்றி, எல்லோரையும் வென்று விடலாம். ஆனால் பீஷ்மா தேவை என்றால் மட்டும் இதை செய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஸ்ரீ பரசுராமர். பீஷ்மர் இப்போ யோஜனை பண்ணார். இது யாருக்குமே தெரியாது சகாதேவா. இது இன்று வரை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இன்று வரை யாரிடமும் சொல்லாமல் இருந்தேன். சொன்னதும் கிடையாது. நீ ஜாக்கிரதை. ஓகே தாத்தா, எனக்கு இது போதும். சைனின் பீஷ்மர் ஆசி உனக்கே அப்படின்றார். ஆசீர்வாதம் வாங்கிட்டார். சகாதேவன் பீஷ்மரை வாங்கிட்டு போயிட்டான். சகாதேவன் அவனது அரண்மனைக்கு செல்லும் முன்பு குறுக்கு சாலையிலே ஒரு தேரை நிறுத்திவிட்டு சகுனி தயாராக நிற்கின்றார். வா 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 சகாதேவா, நீ ரொம்ப களைச்சிருக்கியப்பா, வாப்பா அப்படின்னு தனது மேலே உள்ள அங்கவஸ்திரம் தொண்டை எடுத்து அப்படியே சகாதேவனை வேர்வையாக இருக்குல்ல அப்படியே தொடச்சி விடுறார். மாமா மாமா அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம், நீங்கள் பெரியவர், இதெல்லாம் பரவாயில்லடா இருக்கட்டும், வேர்த்து ஊத்துடா கண்ணு உனக்கு. பாருங்க, ஒரு காரியம் ஆகணும்னா எப்படி குழைவானோ மனுஷன், அதே மாதிரி சகுனி குழைந்தான். அப்படி குழைந்து சகாதேவன்ட்டு நிற்கிறான். சில பேர்கள் அவர்கள் முதலாளியை பார்த்தவுடன் பயங்கரமாக அப்படியே கையை கட்டியிருப்பாங்க, சாமியும்பாங்க, ஐயாம்பாங்க. இவர்கள் சகுனி மாமாவின் சிஷியராக இருந்திருப்பாரோன்னு நம்ம நினைக்கணும். என்ன விஷயம் சகாதேவா? சகாதேவன் எல்லாவற்றையும் கேட்டதை, பீஷ்மாச்சாரியர் சொன்னதை விளக்கமாக சொல்லிவிட்டான். சகுனிக்கு ஒரே சந்தோஷம். பினாக சூத்திர யஜ்யத்தை நடத்தி சிவபெருமான் காட்சி கொடுத்தால் பினாகமணியை கொடுப்பார். அதை கொண்டு இந்த பாண்டவர்கள் எல்லாம் வேரோடு அழித்து விடலாம். அவ்வாறு யஜ்யம் செய்து சிவபெருமானை காட்சி கொடுக்கவில்லை என்றால் பீஷ்மர் தன் தலையை தன் வாளாலேயே வெட்டி கொண்டு சாக வேண்டும். ஆக பீஷ்ம காலி. நாம் உடனே கர்ணனை படைத்தளபதியாக நியமித்து உடனே போரை தொடங்கிவிடும். எப்படி பார்த்தாலும் நமக்கே வெற்றி அப்படின்னு சகுனி ஒரு திட்டம் போட்டு விட்டான். இப்படி சகாதேவனிடம் எல்லா விஷயங்களையும் வாங்கிவிட்டு தேரில் புறப்பட தயாராக இருந்தான் சகுனி. அப்போது சகாதேவனை பார்த்து சொல்கிறார், சகுனி
என்ன சொன்னான் சகுனி? சகாதேவா, உத்தமன் என்ற பெயர் உலகம் இருக்கும் வரை உனக்கு இருக்கும், உதவாக்கரை என்ற பெயர் எனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு போயிட்டார். சகுனியின் உள்ளம் உள்மனசு குத்தியதால் இப்படி தன்னை உதவாக்கரைன்னு சகாதேவனிடம் சொல்லிட்டு போனான். அவன் நேராக துரியோதனுடைய அரண்மனைக்கு போய், என்ன பந்தா, என்ன ஆட்டம், முன்னெல்லாம் ஒரு மாதிரியாக குனிஞ்சுதான் சொல்லுவான். அதிகாரத்தோட துரியோதனா துரியோதனா. அப்பா பார்த்தான், மாமாவின் குரல் எப்பயுமே பணிவாக தான் இருக்கணும், இன்னைக்கு ஒரே அக்கப்பூரா ஆரம்புற என்ன அதிகாரமாக இருக்கு, இவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. இப்படி சத்தமாக கூப்பிட்டவுடன் துரியோதன குரல் அப்படி பணிஞ்சு போய், மாமா மாமா இவா கிட்டகவா, நமக்கே வெற்றி. என்ன மாமா, திடீரென்று இதை உட்கார்ந்து கொண்டே சொல்கின்றீர்களே? நான் உட்கார்ந்து கொண்டு சொல்வதை என்றாவது நீ பார்த்திருக்கியா? இல்லை மாமா, இல்லை மாமா, நடந்து கொண்டேதான் சொல்வீர்கள், அதைத்தான் பார்த்திருக்கிறேன். நடந்தது முன்பு, இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறேன். கிட்டே வா, நாம் ஜெயிக்க போறோம், நீ எதையும் செய்வாயாக. நீ எதையும் செய்வியா? நான் எதையும் செய்வேன் மாமா. நீ மட்டுமல்ல, உன் அப்பனும் இதை சேர்ந்து செய்ய வேண்டும். என் அப்பா என் மீது அதிக பாசம் வச்சிருக்கார். நான் கல்லை முழுங்குன்னு சொன்னால் கல்லை முழுங்குவார், வில்லை முழுங்குன்னு சொன்னால் வில்லையும் முழுங்குவார், எல்லாவற்றையும் திருப்பி துப்புன்னு சொன்னால் திருப்பி துப்பார். இப்படி இந்த மாதிரி நான் எதை சொன்னாலும் என் அப்பன் கேட்பான். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாமா. உடனே சகுனி பினாக சூத்திர யஜ்ஞத்தை பற்றி மிக மிக தெளிவாக, நிதானமாக, விளக்கமாக துரியோதனும் சொல்லிவிட்டான் சகுனி. இந்த யாகம் முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, வெற்றி நமக்கே. ஆனால் இந்த யாகத்தை மட்டும் பீஷ்மாச்சாரியார் நீ மட்டும் சொன்னால் அவர் செய்ய மாட்டார், உன் தந்தை திருதராஷ்டிரனும் சேர்ந்து சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அவர் செய்வார். ஆகவே 2 பேரும் சேர்ந்து சொல்லி அவரை செய்ய வைத்து தான் தீர வேண்டும். யஜ்ஞத்தில் வெற்றி பெற்றால் பினாகமணி உனக்கே, வெற்றியும் உனக்கே, வாழலாம் ஆனந்தமாக என்று எக்கால சிரிப்பு சிரித்தான் சகுனி. துரியோதனன் உடனே பீஷ்மர்ட்ட போனார். துரியோதனன் சகுனியிடமிருந்து உடனே சென்று போய் தனது தந்தையை பார்த்து எல்லா விஷயங்களும் திருதராஷ்டிரனிடத்தில் சொன்னார். அவருக்கு கௌரவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு அல்ப ஆசை இருந்தது. அவரும் ஒத்துக்கொண்டார். இருவரும் உடனே பீஷ்மரிடம் போய் பணிந்து வேண்டி கேட்டார்கள். ரிக்வஸ்ட், துரியோதனா, தாத்தா, இந்த யாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். யார் உங்களுக்கு இதை சொன்னாங்க? பீஷ்மர் யோசிக்கிறார். இப்போதுதான் இதை பற்றி சொன்னோம், அதற்குள் துரியோதனன் சகாதேவனை போய் சந்திக்க முடியாது. அப்படியே கருந்தாடி ஆடைப்பட்டு குறுந்தாடி வைத்திருக்கும் கருந்தாடியோன் செய்த வேலை தெரியும் எனக்கு பின்னால் இருந்து என்றும் மாட்டி விடுவான். சகுனிதானே சொன்னான் உனக்கு? துரியோதன, ஆமாம் தாத்தா, சகுனி எப்போதுமே பின்னால் இருந்து கொண்டு முன்னால் தன் காரியத்தை செய்வான். அதே போல் இன்றும் சிலர் பின்னால் எதையாவது செய்துவிட்டு கிளறி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். சகுனி சகாதேவனிடமிருந்து விஷயத்தை வாங்கிவிட்டான் என்பதை பீஷ்மர் தனது அறிவினால், ஞானத்தினால், சிந்தனையினால் அப்படியே பிடித்து கொண்டார். பீஷ்மர் இவ்வாறு சொல்வதை பார்த்த திருதராஷ்டிரன் உடனே பீஷ்மரின் கால்களை கவ்வி பிடித்து கெட்டியாக பிடித்து கொண்டான். திருதராஷ்டிரன், எப்படியாவது நீங்கள் இந்த யஜ்ஞத்தை செய்து கொடுங்க தாத்தா. பீஷ்மர் யோஜனை பண்ணுறார். என்னடா இது, நம் வாயாலேயே நாம் மாட்டிக்கிட்டோமே, சகாதேவனிடம் இதை போய் சொல்லியிருக்காவிட்டால் இந்த பிரச்சனையே நமக்கு வந்திருக்காது. வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு யாகம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. யாகம் நடந்து பூர்ணாகுதியை கொடுக்கின்றார். பூர்ணாகுதி கொடுக்கும்போது சிவன் காட்சி தர வேண்டும். பூர்ணாகுதி கொடுத்து யாகத்தை முடிக்கின்றார். ஆனால் சிவன் காட்சி தரவில்லை. உடனே உருவினார் வாளை பீஷ்மர். தன் தலையை அறுத்திட ஓங்கினார். நில் என்று ஒரு குரல் கேட்டது. நம்ம யார் நில்லுன்னு சொன்னது பார்க்கின்றார் பீஷ்மர். கங்காதேவி அருகில் நிற்கின்றார். கங்காதேவி, மகனே, என்னம்மா இந்த நேரத்தில் வந்து நிற்கின்றாய்? நீ செய்த யாகத்தில் எந்தவித தவறும் கிடையாது. நீ செய்த யாகத்தில் பூரண ஆகுதியை முறையோடு தான் கொடுத்திருக்கிறாய். நீ பிரம்மச்சாரிய விரதம் இருந்து அதிலிருந்து தவறாதவன். ஹவிசுகளை எல்லாம் முறையாக
கொடுத்திருக்கிறாய். யாகத்தில் போடுகின்ற சமூலங்கள் எல்லாம் முறையாக இருக்கு. ஆனால் ஈசன் காட்சி தரவில்லை என்றால் என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தியா? என்ன நடந்ததுமா? என்ன நடந்தது? ஏன்னா பீஷ்மருடைய அம்மா தானே கங்கா மாதா. சிவனை தன் மனதில் கட்டிய கிருஷ்ணர். உடனே கங்காதேவி தனது சக்தியால் அங்கு அனைவரும் காணும் அளவில் ஒரு காட்சியை எல்லோருக்கும் காண்பித்தார். அதான் சினிமா படம் போல. அந்த காட்சியில் கண்ணன் தெரிகின்றான். கண்ணனை சுற்றி இதை போல பல யாக குண்டங்கள் இருக்கின்றன. அதில் ஜுவாலை நெருப்பு வீசிக்கொண்டு இருந்தது. அந்த யாக குண்டங்களின் மத்தியில் கண்ணன் உட்கார்ந்து அருமையாக அந்த கிருஷ்ணன் தன் மனதில் ஈசனை கட்டிவிட்டான். கங்காதேவி வாசுதேவா அவன் மனதில் உள்ளம் உருகி சிவனை சிக்கன பிடித்திருக்கிறான். சிவன் உனக்கு இங்கு எப்படி வருவான்? சிவனை பிடிச்சான் வாசுதேவன். பீஷ்மா அன்போடு அகம் குழைந்து ஈசனை சிக்கன பிடித்தாயே வாசுதேவா, உன் அருள் எனக்கு என்று கிட்டுமோ அன்றுதான் நான் இந்த இதயத்தில் ஈசனை பிடித்து வைப்பேன். இதைத்தான் ஸ்ரீ மாணிக்க வாசகரும் சொல்கிறான். அம்மையே அப்பா உப்பில்லா மணியே அன்பில் விளையாத ஆரமுதே பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வம் சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே நல்லவனுக்கு அல்லவா ஈசன் காட்சி கொடுப்பார். துரியோதனன் போன்ற இந்த மாதிரி பாவிகளுக்கு எப்படி கொடுப்பார்? ஆக இப்படி அன்பால் கிருஷ்ணன் தன் இதயத்தில் ஈசனை கட்டி போட்டான். தொடர்ந்து பார்ப்போம். இருடிகள் பாரதம். இப்பொழுது புரிகின்றதா? கூட இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லவன் அல்ல. நீங்கள் என்று ஒரு குருவை நம்பி, இறைவனை நம்பி, உங்களுடைய தாய் தந்தரை நம்பி ஒரு இல் ஒரே சொல்லில் நீங்கள் நிற்கின்றீர்களோ, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் ஒவ்வொரு இடத்திலும், ஏன் ஊரிலும் வீட்டிலும் நாட்டிலும் இப்படி நடந்து கொண்டிருப்பது கண்ணுக்கு நேராக தெரியும். சினிமா காட்சி. இப்படி பார்ப்போம். குடும்பங்களின் பிரச்சனைக்கு காரணம் திவச முறை, காலை சந்தி காலம், பிசாச விமோசன தீர்த்த சிரார்த்தம். இப்படி ஒவ்வொரு மாதமாம் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். இப்படிப்பட்ட உண்மையான அன்பு, இந்த உண்மையான அன்பை நான் கொண்டிருக்க வேண்டுமே. சித்தத்தை சிவன்பால் செலுத்தாமல் இருப்பது எப்படிப்பட்ட வேதனை என்பதை எண்ணி பார்த்த சிவஸ்துதி செய்தார். இப்படி கிருஷ்ணன் அதே நேரத்தில் வேறு ஒரு யாகத்தை செய்து ஈசனை சிக்கன தன் இதயத்தில் கட்டி போட்டதால் பஞ்ச பாண்டவர்கள் இந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். தொடர்ந்து பார்ப்போம். பிசாச விமோசன தீர்த்த சிரார்த்தம். குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? திவச முறை என்ன? காலை சந்தி காலம், மத்திய சந்தி காலம். இதை பற்றி விரிவாக பார்ப்போம். மார்கழி மாத பிறப்பு, ஷடசீதி புண்ணிய கால தர்ப்பண முறைகள். குரோதி வருட மார்கழி மாதம் முதல் அதே நாளான ஷடசீதி புண்ணிய கால பிசாச விமோசன தீர்த்த சிரார்த்த நாள். இப்படி பித்ருமுக்தி ஸ்தலங்கள். மாலை சந்தி காலம் சுமார் 6 முதல் 6:30 வரை. இது இப்படிப்பட்ட தான தர்மங்களை பற்றி விரிவாக விளக்கமாக குருவருளால் பார்க்க நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசி வழங்கினால் முடியும் என்று நினைக்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துமே உன்னுடையது. என் அருளாளா அருணாச்சலா. சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணமஸ்து.